அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நேஷ்னல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படிங்கிற இந்த தொலைநோக்கி நிறுவனத்தில் ஊட்டியில் இருக்குது. இந்த நிறுவனத்தில் பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட், ட்ரேட்ஸ்மேன், கிளர்க்கு, டிரைவர், ஒர்க் அசிஸ்டன்ட் அண்ட் செக்யூரிட்டி கார்டு இந்த பணியிடத்துக்கெல்லாம் கால்பர் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வயசு வந்து 33 வயசு வரையா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. 31 வயசு வரையான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து ஒரு போஸ்டிங்கும், அதுக்கடுத்து டிரைவர் போஸ்டிங் வந்து எஸ்டிக்கும், கிளர்க்கும் வந்து எஸ்டி போஸ்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான வயது தொகுதியை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து ஒர்க் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி கார்டு வந்து எஸ்டிக்கு 1, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து இந்த கீழே இருந்து லிங்க் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த லிங்க் ஆப்ஷனில் நீங்கள் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் என்ன கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க. எஸ்டி கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்மெண்ட் போஸ்டிங் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த லிங்க் மூலமாக படித்து வந்து தெரிஞ்சுக்குங்க. ப்ரைவேட்க்கு வந்து 10th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்து கம்ப்யூட்டர் டைப்பிங் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 33 வயசு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அந்த ஒரு 5 இயர்ஸ் கூட கொடுப்பாங்க. உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பெண்களும் வந்து செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கே ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். எந்தெந்த போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து இப்போ ஒர்க் அசிஸ்டன்ட் எஸ்டிக்குன்னா அதை நம்ம ஓட்டி கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து உங்கள் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு, 10th மார்க் ஷீட்டில் உள்ள ஒரு நேமு, நீங்கள் ஆனா பெண்ணா ஜெண்டர் கிளிக் பண்ணி ஆனா பெண்ணான்னு வரும். எக்ஸ் சர்வீஸ் மேனா எஸ்ன்னு வரும். மெரிட் ஸ்டேட்டஸ் வந்து சிங்கிளா அன்மெரிடா, நீங்கள் ஹேண்டிகேப்டா, மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, நேஷனாலிட்டி, என்ன கேட்டகரி, மொபைல் நம்பரு, உங்களுடைய நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனு, உங்களுடைய வீட்டு நம்பர், அட்ரஸ்ஸு, உங்கள் ஆதார் நம்பரு, பேன் கார்டு நம்பரு, இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணால் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு பதிவாயிரும். அதை வச்சு நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து நீங்கள் புனே அட்ரஸ்க்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்லேயே கீழேயே இருக்கும். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டா போதும். 21/8/2024 நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நேர்காணல் வைப்பாங்க. உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து ஊட்டியில் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்பை பற்றி தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு இதை வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.